கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம். மேலும் 4 பேர் மீது குண்டாஸ். தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். இபிஎஸ்ஐ தற்குறி என அண்ணாமலை விமர்சித்தது குறித்து தமிழிசை கருத்து. நாக்கை அடக்காவிட்டால் மக்கள் மீண்டும் பாடம் புகட்டுவார்கள். அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. முதலமைச்சர் வந்தால் வடசென்னை வாடா சென்னையாக மாறும் என்பதில் ஐயப்பாடில்லை. அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. ஐயா துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி தரலாமே, சீமான் கருத்து. பதவி வெறியால் மனநல பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை பேசி வருகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தலித் குடியரசுத் தலைவராக முடியும், பிரதமராக வர முடியுமா? திருமாவளவன் கேள்வி. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இந்து மத சான்றிதழ் கேட்டு மரியாதை குறைவாக நடத்தினர். பாஜக பிரமுகர் நமிதா குற்றச்சாட்டு. பாலியல் குற்றச்சாட்டு கூறிய நடிகையை பார்த்தது கூட இல்லை. நடிகர் ரியாஸ்கான் விளக்கம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல். 15 வேட்பாளர்களை கொண்ட திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டது பாஜக. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. 3ஆம் உலகப் போரை நோக்கி உலகம் செல்கிறது. எச்சரிக்கை விடுத்த டொனால்ட் ட்ரம்ப். பாகிஸ்தானில் கொடூரம். 23 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக்கொலை. வரும் 29ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.